சூரிய மண்டலத்தில் பில்லியன் கணக்கில் சிறு கற்களும் உலோக பாறைகளும் நீந்திக் கொண்டிருக்கின்றன. அப்படி ஒரு எரிக்கல் தான் நமீபியாவில் கண்டெடுக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு நமீபியாவின் க்ரோட்ஃபான்சைன் பகுதியில் தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருந்த ஒரு விவசாயி எதிர்பாராத விதமாக ஒரு பிரம்மாண்ட எரிக்கல்லை கண்டுபிடித்தார். சுமார் 60,000 டன் எடை உள்ள இந்த எரிக்கல் பூமியில் காணப்படும் மிகப்பெரிய ஒற்றை இரும்பு துண்டு என்று கூறுகிறார்கள். மேலும் விஞ்ஞானிகளின் கணிப்பின்படி இந்த எரிக்கல் சுமார் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியை வந்தடைந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த எரிக்கல் தட்டை வடிவத்தில் இருந்ததாலும் குறைவான வேகத்தில் நம் பூமியின் மீது விழுந்ததாலும் பெரிய பள்ளம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் இந்த விண்கல் விழுந்த இடத்திலேயே அதனை பாதுகாத்து வருகின்றார்கள் என்றும் கூறுகிறார்கள். மேலும் இந்த எரிக்கல்லிற்கு ஹோபா எரிக்கல் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த எரிக்கல் இன்றும் துருப்பிடிக்காமல் இருப்பதற்கு அதில் உள்ள அதிக அளவு நிக்கல் சத்தே காரணம் என்று கூறுகிறார்கள். இதன் தனித்துவமான உலோக கலவையும் இயற்கையான பாதுகாப்பு அடுக்கும் இதனை பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வருகிறது. அறிவியல் ஆராய்ச்சிக்கு உதவும் இது பண்டைய விண்வெளி வரலாற்றை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. 1955ஆம் ஆண்டு நமீபியா அரசாங்கம் இதனை தேசிய நினைவு சின்னமாக அறிவித்துள்ளது. உலகின் பல பகுதிகளிலிருந்து விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த ஹோபா எரிக்கல்லை பார்வையிட்டு வருகிறார்கள்.